வழியில நம்மள பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லார் வாயையும் அடைச்சுக்கிட்டு இருந்தோம்னா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. போக வேண்டிய இடத்துக்கு கவனத்தை செலுத்து. மத்த எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற அடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். பாயிண்ட் நம்பர் 1, நாம தப்பு செய்யாத வரைக்கும் யாரையும் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்ல, யாரையும் பார்த்து வெக்கப்படணும்னு அவசியம் இல்ல. பாயிண்ட் நம்பர் 2, நான் ரோட்ல போய் பிச்சை எடுக்கல, என் ப்ராடக்ட் விக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பாயிண்ட் நம்பர் 3, பக்கத்து வீட்டு சுலோச்சனாவோ எதிர் வீட்டு சுஜாதாவோ பாத்துட்டாங்கிறதுக்காக என்னால எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம இருக்க முடியாது. என் பேச்சும் என் செயலும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கிற நாள் சீக்கிரமாவே வரும். உலகம் உங்களை பார்க்குற விதம் வேற வேற மாதிரி இருக்கும். டுடே they'll see you as a different person, tomorrow they'll see you as a different person. இன்னைக்கு சில பேருக்கு உங்களை பிடிக்கும், நாளைக்கு சில பேருக்கு உங்களை பிடிக்காது. மத்தவங்க நம்மளை பத்தி எப்படி யோசிக்கிறாங்க, நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால ஒரு வாழ்க்கை கரெக்டா வாழ முடியாது. அண்ட் அப்படி இருக்கும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ட்ரூவா இருக்கணும். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவன் நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துராத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சுக்கிட்டே இரு. எதிரில ட்ரெயின் இல்ல, எது வந்தாலும் எதிர்த்து நிக்கணும். நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகும். முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாடு